நீ நல்லவரப்பா, எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரே நாமம் உடையவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோமப்பா. நீ நல்லவரே, உம்மை உயர்த்துகிறோம். வாக்குரைத்தவரே, நீ வாக்கு மாறாதவரே, உம்மை உயர்த்துகிறோமப்பா, உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர் ஆவியானவரே, சேர்த்து தேவனை துதிப்போமாக. ஷரவந்தோரே, பரிசுத்தரே, என்னை நிரப்புபவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வாழ வைக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை உயர்த்தி வைக்கிற தெய்வமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தி வருபவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சமகிழும் ஐயா. நன்றி பெருகுதையா. சொல்லுங்க, நினைக்கும் போது, உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சமகிழும் ஐயா. நன்றி பெருகுதையா, நன்றி பெருகுதையா. நன்றி நன்றி நன்றி
நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உண்மை உள்ளவன், உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. சொல்லுங்க, ஆவியானவரை பார்த்து, உண்மை உள்ளவன் என்று கருதி அப்பா ஊழியம் தந்தீரையா. மனதார கன்னிமணி போல, கன்னிமணி போல காத்து வந்தீர், கழுகை போல் சுமந்தீர். அப்படிப்பட்டவர்களே, எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போதிலும், இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் மாறின போதிலும், இந்த தேசத்தில் சூழ்நிலைகள் மாறினது போதிலும், எத்தனை நெருக்கடிகள், எத்தனை வியாதிகள் வந்த போதிலும், அவர் உங்களுக்கு உதவலையா கண்மணி போல பாதுகாத்து இதுவரைக்கும் வழி நடத்தி வருகிறார். அவரை போல ஒருவரும் இல்லை பிரியமானவர்களே. அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன், நான் எப்பொழுதும் உன்னை தாங்குகிறேன், நான் எப்பொழுதும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, 1000 வந்தாலும் 10000 வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வெள்ளம் போல புரண்டு வந்தாலும், அவர் நம்முடைய கண்மணி போல பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். சொல்லலாம், கன்னிமணி போல காத்து வந்தீர், கழுகை போல் சுமந்தீர். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுங்க, கன்னிமணி உயர்த்துகிறோம், கழுகை போல் சுமந்தீர். உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. எங்களை நம்பினீர்களப்பா, உண்மை உள்ளவர் என்று எங்களை நம்பின தெய்வமே, ஊழியம் தந்தீரையா. அதற்கு நன்றி நன்றி ராஜா. சொல்லுவோம், நன்றி அப்பா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி நன்றி ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் வழி நடத்தி வந்தவா, இனிமேல் உங்களை வழி நடத்த நல்லவராக இருங்க. எங்களை ஒருபோதும் நீ கைவிடுகிற தெய்வம் அல்ல. அனுதினமும் எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி, அனுதினமும் எங்களை போஷிப்பதற்காக நன்றி, எங்களை வாழ வைப்பதற்காக நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூரலரபவா நீரலமம சத்ரு நீவலரவா குருவோ. நன்றி இயேசு ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும், இங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் தாமே நிரப்புவார். Just feel the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை உணருங்க. ரகவலன பாஷா கரமரியாந்து ஆவியானவரே
ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. மறுபடியும் சொல்லுவோம். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தர் சொல்லுவோம். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஆம் பிரியமானவர்களே, எத்தனை சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கை நோக்கி வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், யார் நம்மளோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், இந்த உலகமே நம்மளை ஒதுக்கினாலும், நம்மளை வெறுத்தாலும், நம்மளை பகைத்தாலும், அவருடைய பிள்ளைகள், அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், அவரை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. சொல்லுங்க. நீ போதும், நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. உண்மையாக அவரை பார்த்து, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. கடைசியாக உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. அவரை நேசிக்கிற பிள்ளைங்க மாத்திரம் சொல்லுங்க. நீ போதும் என் வாழ்விலே அம்மா இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. உம்மை போல எங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உங்களை போல எங்களை நேசிக்க யாரும் இல்லை. எங்களுக்காக ஜீவனை விட்டவரே, எங்களுக்காக எங்கள் பாவத்துக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்த தேவனே, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, உம்மை நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம். உம்மிடத்தில் நாங்கள் கேட்பதற்கு முன்பதாக, நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாக, நாங்கள் யோசிப்பதற்கு முன்பதாக, எங்கள் எண்ணங்களையும் சிந்தைகளையும் நீர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறேன். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்ததற்காக நன்றி. நீர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறீர் அப்பா, நீர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறீர். சொல்லுமா. வல்லமை நிறைந்த இயேசுநாதா,
காண்கின்ற என்னை காண்கின்ற தெய்வம் நீரே. கடைசி வரை கடைசி வரை கடைசி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் என்னை காண்கின்ற தெய்வம் நீரே. கடைசி வரை கடைசி ஆராதனை ஆராதனை என்றாஜாவுக்கே மனதார செலுத்திடுவேன் சதமதமது ஆராதனை என் இயேசுவுக்கே. நன்றியோடு நன்றியோடு செலுத்திடுவேன். சொல்லுமா, வல்லமை நிறைந்த வல்லமை நிறைந்த இயேசுநாதா, வாழ்த்தி வணங்குவேன் உம் நாமத்தை. வேறொரு நாமம் இல்லை படித்திடவே. விண்ணகம் போற்றும் தெய்வம் நீரே. வல்லவர் வல்லவர் நீர்தானையா. வாழும் வரை உம்மை தொழுதிடுவேன். சொல்லுமா, வல்லவர் வல்லவர் நீர்தானையா. வாழும் வரை உம்மை தொழுதி அறிக்கை செய்வோம். வல்லவர் நீர்தானையா, வல்லவர் நீர்தானையா. இயேசுவே, வாழ்த்தி வணங்குவேன் ஆராதனை என்றாஜாவுக்கே. மனதார செலுத்திடுவேன் ஆராதனை என் இயேசுவுக்கே. நன்றியோடு நன்றியோடு செலுத்திடுவேன் ஆராதனை ஆராதனை என்றாஜாவுக்கே. மனதார செலுத்திடுவேன் இயேசுவே. ஆராதனை என் இயேசுவுக்கே. நன்றியோடு நன்றியோடு செலுத்திடுவேன் ஆராதனை ஆராதனை என்றாஜாவுக்கே. மனதார செலுத்திடுவேன் ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே. நன்றியோடு செலுத்திடுவேன். ஒருவருக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இஸ்திற்கும் மேலான அதிபதியானவர், உமக்கு மறைவாக ஒன்றுமில்லை, உமக்கு சமமாக எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் காண்கிற தேவனுமாக இருக்கிறேன். எங்கள் ஆராதனை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் துதிகள் உமக்கு செலுத்துகிறோம். மனிதனை பிரியப்படுத்தல்ல, உலகத்தை பிரியப்படுத்தல்ல, ஞானத்தினால் அல்ல, திறமையினால் அல்ல, முற்றிலும் தேவனுடைய பிரசன்னத்தினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு தேவனை நீ அன்பு கூறுவாய். அந்த வசனத்தின் பிரகாரம் துதிக்கிறோம்.
உம்முடைய சபையை ஆயத்தப்படுத்துங்க, உம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. சகல மகிமை ஆத்திரராக இருப்பவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். சக்கரம் துராரம் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரே நாமம் உடையவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை மறுபடியும் இந்த ஆன்லைன் சர்வீஸிலே பார்ப்பதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இருக்கிறவங்க ஆமென் சொன்னாங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மை வழி நடத்தினவர் இனிமேலும் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நேரத்தை கடக்காதபடி இந்த ஆராதனை ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நான் ஆராதனைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு வார்த்தை வந்தது. அது என் இருதயத்தில் ஆழமாக பதிந்தது. சபைக்கு நான் சொல்கிறேன், சபைக்கு சொல்லி அதை ஆசீர்வதிக்கிறேன். ஒருவேளை இந்த சூழ்நிலைகள், இந்த காலகட்டத்தில் நீங்கள் மனமுடைந்து மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு குடும்பங்களை ஒதுக்கி உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நீ எதற்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி ஜனங்களும் உறவுகளும் உங்கள் நண்பர்களும் அப்படி பேசுவார்கள் என்றால், இந்த ஆராதனையில் நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் படிக்க வைப்போமாக. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. சபையாரே, நன்றாக அந்த வசனத்தை கவனியுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. 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 ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிற வார்த்தை என்னவென்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சூழ்நிலைகள் நம்மளை அமுக்கினாலும் சரி, நம்ம வாழ்க்கையில எந்திரிக்க முடியாத சூழ்நிலை, நம்ம ஒரு ஓரமா உட்கார்ந்து இருந்தாலும் பரவாயில்ல, அன்று சொல்றாரு, யாரோ ஒண்ணு நடத்துறதுக்கு இல்லைன்னு நீ கவலைப்படாத, யாரோ ஒண்ணு தேற்றுவதற்கு இல்லைன்னு நீ கவலைப்படாத, யாரோ உன் மீது அன்பு செலுத்த இல்லைன்னு நீ கவலைப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை வழி நடத்துகிறேன், நான் உன் மீது அன்பு செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் பாருங்க, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் படிப்போம். இந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால், எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் கடவுள் நம்மளோடு இருந்து நம்மளை வழி நடத்த வேண்டும் என்றால், இங்க எபிரேயரில் 13ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடிகிறது. நம்ம படிப்போமாக. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அதை நம்ம வாசிப்போம். சபையார் யாரும் கவனமாக கேளுங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து
உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நல்லா பாருங்க, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு காரியம் இங்க சொல்லப்படுகிறது. ஒண்ணு, பண ஆசை இல்லாம இருந்து, இரண்டாவது நம்மிடத்தில் இருக்கிறதை போதும் என்று எண்ணுங்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில இருக்கிறது போதும் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்ப வசனம் அங்க என்ன சொல்லுதுன்னா, போதும் என்ற தன்மையோடு, போதும் என்று. அல்லேலூயா. சரி, அடுத்த கீழ வசனத்தை வாசிங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அடுத்த வசனம் வருது பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அடுத்தது, என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு முன்பதாகவே, நான் உன்னோடு இருக்கிற மகனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால், இங்க எபிரேயரில் 13ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை பார்க்கிறோம். பண ஆசைகளை விட்டு, இரண்டாவது இருக்கிறது போதும் என்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பண ஆசைகள், சில பேரை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பணம் தான் வாழ்க்கை. பணம் இருந்தா போதும், பணம் இருந்தா எல்லாமே செய்யலாம். பணம் இல்லைன்னா ஒரு சோகத்துக்குள்ள ஆயிடுவாங்க, ஒரு பிரச்சனைக்குள்ள போற மாதிரி ஆயிடுவாங்க, ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில முக்கியம் பணம். இன்னொருத்தவங்களை பார்க்கும் பொழுது எது இருந்தாலும் அவர்களுக்கு பத்தாமலே இருக்கும். இன்னும் வேணும், இன்னும் வேணும், அது வேணும், எனக்கு இது வேணும் என்று இச்சையில மயங்கி எவ்வளவு கொடுத்தாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும் போதும் என்ற மனப்பான்மை ஒருபோதும் இருக்காது. அவர்கள் எப்பொழுதும் பத்தல 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 என்று சொல்லிக் கொண்டுதான் இருப்பார். ஆனால் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, சபையாருக்கு நீங்க ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்மளோட வாழ்க்கையில பணம் இருந்தாலும் இல்லைனாலும், ஆசீர்வதிக்கப்பட்டாலும் ஆசீர்வதிக்கப்படாவிட்டாலும், எல்லாமே இருந்தாலும் இல்லாமல் போனாலும், நம் எல்லா சூழ்நிலைகளையும் தேவனுடைய பிரசன்னத்தை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை மாத்திரம் பார்க்க வேண்டும். எங்களுக்கு உலகத்தில் காரியங்கள் தேவையில்லை, எங்களுக்கு பணங்கள் தேவையில்லை, எங்களுக்கு உலகத்தின் இச்சைகள் தேவையில்லை, எங்களுக்கு இயேசு மாத்திரம் போதும். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் பண தேவைகள், நெருக்கடிகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் விட எனக்கு இயேசு இருந்தால் போதும். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இரண்டு காரியங்கள், எபிரேயர்ல பார்க்கிற இந்த இரண்டு காரியங்கள்ல சில நேரத்தில் இன்றைக்கு நம்ம என்ன சூழ்நிலைகள் இருக்கிறோம், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த கேள்வி வைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில இப்ப இந்த வினாடியில நம்ம என்ன சூழ்நிலைகளில் இருக்கிறோம், நம்ம எதை யோசிக்கிறோம், எதை நம்ம திட்டமிட்டு கொண்டு இருக்கிறோம். அடுத்தது, நம்ம வாழ்க்கையில நம்ம விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இழந்துட்டோமா? இன்னைக்கு அநேக பேர் பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்து முடிவெடுத்து இருந்த கொஞ்ச விசுவாசத்தையும் இழந்து, நம்பிக்கையும் இழந்து ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம எந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம்? சில கூட்டங்கள் யோசிக்கும், என்னை தேற்ற யாரும் இல்லை, என்னை ஆதரிக்க யாரும் இல்லை, என்னை பாற்றுக்கொள்ள யாரும் இல்லை, என்னை அன்பு செலுத்த யாரும் இல்லை. இந்த உலகத்தில் எல்லாரும் இருந்தும் ஒரு தனி மரமாக நான் வாழ்கிறேன் என்று யோசித்துக் கொண்டு அவனை தானே வெறுத்து ஒரு மூலைக்கு மடங்கி கிடக்கிறான். அது ஒரு கூட்டம் இருக்கு. மூன்று விதமான கூட்டம். முதலாவது நான் சொன்னேன், எந்த சூழ்நிலைகளில் பிரச்சனை மத்தியில் இருக்கிற ஒரு கூட்டம். இரண்டாவது, நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இழந்து இருக்கிற ஒரு கூட்டம். மூணாவது, என்னை நேசிக்க, என்னை தேற்ற, என்னை ஆதரிக்க, என்னை பாதுகாத்துக் கொள்ள, என்னை வழி நடத்த, என்னை வாழ வைக்க, என் மீது அன்பு செலுத்த யாரும் இல்லை, நான் தனிமரமாக இருக்கிறேன், எல்லாரும் இருந்தும் நான் ஒரு அனாதை போல இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறது.
இதை பார்த்து கொண்டு இருக்கிறது, கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் முடிவு பண்ணுங்க, இந்த 3 கூட்டத்துக்குள்ளாக எதுல இருக்கிறீங்க? நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்களோட பேசுகிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுங்களா? நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையில் அமர்ந்திருந்தாலும், நீங்கள் எந்த சூழ்நிலை யோசித்துக் கொண்டு இருந்தாலும், தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீ போகிற எல்லா பாதைகளிலும், எல்லா சூழ்நிலைகளும் நான் உன்னோடு இருக்கேன். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்க போற காரியங்கள், தேவன் சொன்னாரு, நான் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருந்து விலகக்கூடாது, நம்மளை கைவிடக்கூடாது, நம்மளை வழி நடத்தணும் என்றால், சில நேரத்தில் ஒரு உதாரணத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். சில மனிதர்கள் என்ன தெரியுங்களா செய்வாங்க? அவர்கள் எடுக்கிற சொந்த முயற்சினால், சொந்த முடிவுனால, சொந்த யோசனைனால அவர்கள் தேவன் அவர்களோடு இருக்கிறதை காண மாட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில எடுக்கிற சொந்த தீர்மானம், தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து கேட்பதில்லை, தேவனை பார்த்து கேட்பதில்லை, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து, அப்பா இதை நான் செய்ய போறேன், அப்பா இந்த காரியத்தை எனக்கு மாற்றி கொடுங்க, அப்பா இதை எனக்கு ஆசீர்வாதமா கொடுங்க, இந்த பாதைகள் எனக்கு கரடு முரடாக இருக்கு, ஆண்டவரே இதுல நான் நடக்க, சுலபமாக நடக்க ஆண்டவரே மாற்றி கொடுங்க என்று தேவனுடைய பிரசன்னத்தில் அமருவதில்லை, தேவனிடத்தில் பாதத்தில் போவதில்லை. சில நேரத்தில் சொந்தமாக முடிவெடுத்து, சொந்தமாக யோசித்து செய்கிறதுனால் அவர்கள் வாழ்க்கையில தேவன் அவர்களை வழி நடத்துவதை உணராமல் போனார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை. எப்படியாப்பட்ட சூழ்நிலை நடந்தாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை. அது உண்மைங்க. ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். ஆனால் நாம் சுயமாக எடுக்கிற முடிவினால் வருகிற விளைவுகள் என்ன தெரியுங்களா? நம்ம கண்கள் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறதை மறைத்து விடுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எடுக்கிற சொந்த முயற்சிகள், முடிவுகள், யோசனைகள், தீர்மானங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நம்மளை விலக செய்கிறது. ஒன்று. இரண்டாவது, தேவனுடைய திட்டத்திலிருந்து நம்மளை விலக்குகிறது. 3, தேவன் நம்மளுக்கு குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து நம்மளை விலக்குகிறது. தேவனுடைய மகிமையிலிருந்து நம்மளை விலக்குகிறது. அடுத்தது கடைசியா, தேவன் வழி நடத்தக்கூடியதான பாதைகளிலிருந்து நம்மளை விலக்குகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் எப்ப தெரியுங்களா நடக்குது? நம்ம சொந்தமா சுயமாக முடிவெடுத்து நம் வாழ்க்கை அதை செய்யும் பொழுது இந்த 5 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது. ஆனால் நம் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு போகும் பொழுது, தேவனுடைய மகிமை விட்டு விலகும் பொழுது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை விட்டு விலகும் பொழுது, தேவனை விட்டு விலகும் பொழுதும், ஆனால் அவர் நம்மளை விட்டு விலகல, அவர் நம்மளை கைவிடல. ஆனால் நம்ம கண்கள் அவர் நம்மளோடு இருப்பதை மறைத்து விடுகிறது. அல்லேலூயா. மாம்சத்தின் கண்கள் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார் என்று அந்த பார்வை அது மறைத்து விடுகிறது. அல்லேலூயா. 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 ஆகினால பிரியமானவர்களே, எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, எப்படியாப்பட்ட நபராக இருந்தாலும் நீங்க பரவாயில்லை. உங்கள் இக்கட்டான சூழ்நிலை, உங்கள் பிரச்சனை நடுவில் சில பேர் சொல்லுவாங்க, I have no idea pastor, எனக்கு வேற வழியே இல்லை, ஆகினால அதை நான் செய்ய வேண்டிய சூழ்நிலை, எனக்கு வேற வழியே இல்லை, அதனால நாங்க போக வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன் பிரியமானவர்களே, என் சபையே, எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் வரட்டும், எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் வரட்டும், நம்ம உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அவரோட பிள்ளைகள், அவரை ஆராதிக்கிறவர்கள் ஒரே நபரும் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகாமல், தேவனுடைய திட்டத்திலிருந்து விலகாமல், தேவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து விலகாமல், தேவனுடைய மகிமையிலிருந்து விலகாமல், தேவனுடைய வழிகளிலிருந்து விலகாமல்
அமர்ந்து நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க வழி நடத்துங்கப்பா, நாங்க என்ன செய்யணும், எங்க வழிகளை மாத்துங்க, எங்க பாதைகளை மாத்துங்க, எங்க வாழ்க்கையை மாத்துங்க, எங்க சூழ்நிலைகளை மாத்துங்கன்னு நம்ம தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய பாதத்தில் போகும் பொழுது தேவன் நம்மை கைவிடாத தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனைகள் மத்தியில நம்ம போகிற மாதிரி இருக்கும், ஆபத்துல நம்மளை போகிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொன்னார், திடன் கொள், நான் உன்னோட இருக்கிறேன், பயப்படாதே. அல்லேலூயா. சபையை திடன் கொள், நான் உன்னோட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் படிக்க கேட்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம போகிற சூழ்நிலைகள், நம்ம வாழ்க்கை போகிற பயணத்துல யாரும் இல்ல, என்னை யாரும் நேசிக்கல, யாரும் தேற்றல, எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யாரும் கண்டுக்க மாட்டாங்க, சபை கண்டுக்குவதில்லை, ஊழியக்காரங்க கண்டுக்க மாட்டாங்க, தாய் தகப்பன் கண்டுக்க மாட்டாங்க, நண்பர்கள் கண்டுக்க மாட்டாங்க, இப்படி சொல்லி புலம்பி இருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு தேற்றவாளனை தருகிறேன், அனுப்புகிறேன். அல்லேலூயா. அவர் உங்களை தனியா வாழ விடல, உங்களை தனியா நடக்க விடல, உங்களை தனியா ஓட விடல. அவர் உங்களோடு ஒரு ஆவியானவர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை தனிமையான பாதை அல்ல, தனிமையான பயணம் அல்ல. உங்கள் வாழ்க்கையில, உங்க பயணத்துல கடவுள் இயேசு பரிசுத்த ஆவியானவரே உங்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை படிக்கும் பொழுது பாருங்க, நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. நீங்கள் கடந்து போற எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் சோர்வாக இருக்கும் போது, பலவீனமாக இருக்கும் பொழுது, வியாதியாக இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன் தாய் தகப்பன் பேசுறாங்களோ பேசலையா, உன் நண்பர்கள் உன் இடத்துல பேசுறாங்களோ பேசலையா, உனக்கு தெரிஞ்ச எல்லாரும் உன் இடத்துல பேசுறாங்களோ பேசலையா, ஆனால் நீ உடைக்கப்படும் பொழுது, நீ சோர்வாக இருக்கும் பொழுது, நீ வியாதியாக இருக்கும் பொழுது உனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. அவர் உன்னை பலப்படுத்துவார். அவர் உனக்கு சகல சத்தியங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நினைப்பூட்டுவார். ஆவியானவர் உள்ளுக்கு சொல்லுவார் பாருங்க, மகனே நீ சோர்ந்து போகாத, நீ கவலைப்படாத, நீ வருத்தப்படாத, ஏன்னா வசனம் இப்படியாக சொல்லுது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இதை விட்டுறலாம், நம்ம இதை கிவ் அப் பண்ணிடலாம், நம்ம வாழ்க்கையில் இது சரி வராது, எனக்கு ஒத்து வராது, ஒரு பயம், ஒரு திகழ்வு, எதுல எடுத்தாலும் ஒரு பயம் வாழ்க்கையில. ஒருவேளை அப்படி இருப்பீங்க, அப்படி வாழ்வீங்கன்னா இந்த ஆராதனையில நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன். பிதாவானவர் நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பரிசை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பரிசை கொடுத்திருக்கிறார். அது என்ன பரிசு தெரியுங்களா? நீ எந்த சூழ்நிலைக்கு கடந்து போனாலும், நீ கண்ணீர் விடலாம், நீ சிரிக்கலாம், நீ அழுகலாம், நீ ஒரு 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 உடைக்கப்பட்ட நேரத்தில் இருக்கலாம். இது எல்லா மத்தியிலும் உன் வாழ்க்கையில ஒருவர் உங்களோட பேசுவார் பாருங்க, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதுதான் பிதாவானவர் நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷமானது. அல்லேலூயா. ஏன்னா நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன் உறவுகளுக்கு தெரியாது, உன் நண்பர்களுக்கு தெரியாது, ஆனா உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சகல காரியங்களும் உனக்கு போதித்து உனக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார்.
அல்லேலூயா. அப்ப வேதம் என்ன சொல்ல வருகிறது என்றால், நீ எப்படியாப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போனாலும் வேதம் என்ன தெரியுமா நிரூபிக்குதுங்க, நீ எப்படியாப்பட்ட பாதைகளை நீ கடந்து போனாலும் ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் ஒரு சூழ்நிலையிலும் அவருடைய கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் இன்னமும் இப்பவும் எப்போதும் உன்னை வழி நடத்தி கொண்டுதான் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் நம்மளுடைய இச்சைகள், நம்மளுடைய ஆசைகள், உலகப்பிரமான சிந்தனைகள் நம்ம வாழ்க்கையில் இன்னும் இருக்கிறபடினால, சாகாதபடினால தேவன் நம்மளை வழி நடத்துகிறதையும் தேவனுடைய பாதையில் நம்ம போக முடியாதபடிக்கு நம்மளை தடுத்து நிறுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நம்ம வாழ்க்கையில தேவன் என்னை நடத்துகிறது நான் உணர முடியல பாஸ்டர், தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறது நான் பார்க்க முடியல, என் கண்கள் பார்க்க முடியல. என் அன்பான சபையே, இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். தேவனிடத்தில் ஒப்புரவாகிறேன், தேவன் சமூகத்துக்கு ஓடுகிறேன், தேவனிடத்தில் உன் வாழ்க்கையை கொடுத்து உலகத்தின் பிரமாணத்தை காரியங்களை வைத்துக் கொண்டு தேவனுடைய வழி நடத்துவதை நீ பார்க்க முடியாது. ஒரு ஆமென். அல்லேலூயா. உன்னை தேவன் வழி நடத்த வேண்டும் என்றால் உன் இச்சைகளை விட்டு நீ விலகி தேவனுடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து பார். ஆண்டவர் உன்னை வழி நடத்ததை உன் கண்கள் பார்க்கும். நான் ஏனைக்கு சபைக்கு சொன்னது போல, தேவனுடைய மகிமையான அற்புதத்தின் கரங்கள், தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமை உள்ள வல்லமைகளும் அற்புதங்களும் உன் கண்கள் காணும். அல்லேலூயா. இந்த உலகம் பஞ்சத்துல போனாலும், இந்த உலகமே அழிகிற சூழ்நிலைகளில் இருந்தாலும், இந்த தேசத்தில் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத சூழ்நிலையில் இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடுவதும் இல்லை, அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் அவர் பிள்ளைகளோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நம்மளுக்கு கொடுத்தவர் இவர் போய் சொல்கிறவர் அல்ல. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், நான் உன்னோட தான் இருப்பேன் மகனே, எல்லா சூழ்நிலையிலும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் அவர் மனிதன் அல்ல, அவர் கடவுள். அவர் நம்மளை படைத்த கடவுள், நம்மளை உருவாக்கினவர், இந்த உலகத்தை உருவாக்கினவர். சகல சிருஷ்டிகளும் அவருக்கு கீழ்ப்படிகிறது. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிப்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்பனா இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்து நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்கு அவர் ஒரு மனிதன் அல்ல. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், என்ன வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு அநேக பேரு தீர்க்க தரிசனத்தை வெளியே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் என் அன்பான சபையை நான் சொல்கிறேன், உங்களுக்கு உண்டான தீர்க்க தரிசனங்கள் உங்க எதிர்காலத்துக்கு, உங்க கடந்த காலத்துக்கு, உங்க நிகழ்காலத்துக்கு உண்டான வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை இயேசு உங்களுக்காக வைத்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதை படிக்கும் பொழுது எல்லா வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் அது ஆண்டவர் நம்மளுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க வசனம் சொல்கிறது, அவர் உனக்கு கொடுத்தார்ல வாக்குத்தத்தம், அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்ல, அவர் உன்னை வழி நடத்துவார்ல, அவர் உன்னை உயர்த்துவார்ல. அவர் சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறதுக்கு அவர் மனிதன் அல்ல. அடுத்தது மனம் மாற, அவர் மனம் மாற, அவர் மனுபுத்திரனும் அல்ல, அவர் மனுபுத்திரனும் அல்ல. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஒரு முறை ஒரு வார்த்தை கொடுத்தா, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார், கடைசி முடிவு பரியந்தம் வரை நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்து விட்டு அவர் வார்த்தையை மாறுவதும் இல்லை, அதை நிறைவேற்றாமல் போவதும் இல்லை. அவர் இருதயம் மாறாது. ஏன் தெரியுங்களா? அவர் ஒரு முறை உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை, ஒரு ஆசீர்வாத வார்த்தை கொடுத்தாருன்னா, உன்னோடு இருப்பேன் என்று சொன்னாருன்னா, கடைசி வரைக்கும் அவர் உன்னோடு இருந்து அவர்
அல்லேலூயா அல்லேலூயா. 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 அடுத்தது தேவன் நம்மளை நேசிக்கிறார், அவர் உன்னை மறக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உன்னை நேசிக்கிறார், அவர் உன்னை மறக்கவில்லை. எபேசியர் 1 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 1 அதிகாரம் 4வது வசனம். இங்க இந்த வார்த்தையானது எனக்கு மிகவும் என் இருதயத்தில் ஆழமாக பதித்தது. என் தேவன் என்னை எவ்வளவாக நேசித்து என்னை வழி நடத்துகிறார் என்று இந்த வசனத்தை படிக்கும் போது அதை நான் புரிந்து கொண்டேன். படிப்போமாக. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகம் தோற்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நல்லா பாருங்க பிரியமானவர்களே, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழணும், அவரோட பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும், செழிப்பாக வாழணும், ஒரு வியாதி இல்லாம வாழணும், சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நிம்மதியோடும் வாழணும்ன்றதுக்காக உலகம் தோற்றுவதற்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள்ளாக, வசனம் சொல்வது பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவன் நம்மை எவ்வளவாக நேசிக்கிறார் பாருங்க பிரியமானவர்களே. உலகம் தோற்றுவதற்கு முன்பதாக, அப்படின்னா இங்கிலீஷ்ல நம்ம படிக்கும் பொழுது before the foundation of the world, உலகத்தின் அஸ்திவாரத்துக்கு முன்பதாக நீங்களும் நானும் நல்லா இருக்கும்படியாக, நீங்களும் நானும் செழிப்பாக வாழும்படியாக, பரிசுத்தமாக இருக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை பணிந்து குனிந்து தொழுது கொள்ளும்படியாக அவர் உங்களை என்னையும் கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப எவ்வளவாக நம்மை நேசிக்கிறார். ஒரு உதாரணத்தை நான் சொல்லுறேன் பாருங்க. இந்த உலகத்துல இப்போ ஒரு பிள்ளை, ஒரு அனாதை பிள்ளையை எடுத்து வளர்க்கணும்னாக்க அந்த பிள்ளைக்கு யாரும் இல்லை. எல்லாம் கவனமாக கேளுங்க. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது எனக்கு இந்த காரியம் என் நினைவில் வந்தது. ஒரு பிள்ளையை எடுத்து, ஒரு அனாதை பிள்ளையை எடுத்து வளர்க்க வேண்டும் என்றால் அந்த பிள்ளைக்கு தாய் தகப்பனும் உற்றார் உறவினர்கள் யாரும் இருக்காது. இவர்கள் வாலண்டியராக போய் இந்த பிள்ளையை நாங்கள் தத்தெடுத்து வளர்க்கிறோம் என்று சொல்லி அந்த பிள்ளையை அப்படியே கூட்டிட்டு வர முடியாது. அந்த இடத்துல போய் பார்த்து ஃபார்ம் சைன் பண்ணி அநேக கண்டிஷன் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். சோ அந்த பிள்ளைக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் இவங்க பார்க்க முடியுமா, இவங்க செய்ய முடியுமா, இந்த பிள்ளைக்கு மாவு வாங்கணும், எல்லா காரியங்களும் செய்யணும், நாளைக்கு படிக்க வைக்கணும், அவங்கனால முடியுமா, தத்தெடுக்கிறவங்கனால முடியுமான்னு பார்த்துதான் இந்த பிள்ளைய அவர்கள் கையில கொடுக்கணும். அப்ப ஒரு பிள்ளையை எடுக்க போறது நல்ல நோக்கம், நல்ல காரியத்துக்காக போறாங்க. ஆனா அந்த பிள்ளையை கொடுப்பதற்கு முன்பதாக இத்தனை கண்டிஷன் இருக்கு, இத்தனை டர்ம்ஸ் போடுறாங்க, இவ்வளவு ரூல்ஸ் போடுறாங்க. அல்லேலூயா. இந்த பிள்ளையை அனாதை பிள்ளையை எடுத்து வளர்க்க முடியாது. இந்த உலகத்துல இந்த பிள்ளையை எடுத்து யாரும் இல்லாதவர்களை வளர்க்கணும்னா இவ்வளவு கண்டிஷன். அல்லேலூயா. யாரும் இல்லை. ஆனா நம்ம பரிசுத்தமா வாழ, நம்ம சுகத்தோடு வாழ, நம்ம ஆசீர்வாதமாக இருக்க, நம்ம செழிப்பாக வாழ எந்த டேர்ம் அண்ட் கண்டிஷனும் இல்லாம, எந்த ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ரூல்ஸ் இல்லாம ஆண்டவர் நம்மளை தேடி வந்து நம்மளை தூக்கி அவர் அணைத்து கொண்டார். அல்லேலூயா அல்லேலூயா. பாவத்தில் இருந்து, சேற்றில் இருந்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கி நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக அவர் பலியாகி, அவர் சிலுவையில் அறையப்பட்டு பாடுகளை சுமந்து நம்மளை யாவரையும் அவரோட பிள்ளைகளாக மாற்றினார். அல்லேலூயா. அந்த தேவன் தான் சொல்றாரு,
எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த நம் மீது வைத்த நமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல பார்க்க மனிதனானவன் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்தான் என்று நம்ம பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி இருந்த போதிலும் தேவன் நம்மளை நேசித்தபடினாலே நம்மளுடைய சாபங்களை பாவங்களை நீக்கி நம்மளை விடுதலையாக்கி அவர் வழியானார். எதற்காக தெரியுங்களா? அவ்வளவாக நம்மளை நேசிக்கிறார். அப்படியாப்பட்ட தேவன் தான் சொல்றாரு, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அல்லேலூயா. அடுத்த கடைசி ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 16வது வசனத்தை படிப்போம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், இருந்தாலும் படிப்போம். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இங்க வசனம் சொல்லுது பிரியமானவர்களே, நல்லா கேளுங்க. தாய் உன்னை மறந்தாலும், தாய் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை தாய் உன்னை மறந்துட்டாலும், தகப்பன் உன்னை மறந்துட்டாலும், உன் உறவுகள் உன்னை மறந்துட்டாலும், உன் உற்றார் உன்னை மறந்துட்டாலும், உன் சொந்தங்கள் உன்னை மறந்துட்டாலும், உன் சபை உன்னை மறந்துட்டாலும், ஊழியக்காரர் உன்னை மறந்துட்டாலும், உன் மூப்பர்கள் உன்னை மறந்துட்டாலும், வாலிபர்கள் உன்னை மறந்துட்டாலும், யார் இந்த உலகத்துல மறந்தாலும் சரி, தேவன் சொல்கிறார், நான் உன்னை மறப்பதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மளோடு இருக்கிறதை நாம் உணர வேண்டும் என்றால், தேவன் நம்மளை வழி நடத்துகிறதை நாம் உணர வேண்டும் என்றால், பிரியமானவர்களே, நான் சொன்ன விதமாக தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக, தேவனுடைய மகிமைக்குள்ளாக, தேவனுடைய வழிகளுக்குள்ளாக நம்மை அடக்கி காத்திருக்கும் பொழுது, அப்பொழுது நாம் உணர முடியும், ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார், ஆண்டவர் என்னை போஷிக்கிறார், ஆண்டவர் என்னை வாழ வைக்கிறார். அல்லேலூயா. கேட்டுக்கொண்டு இருக்கிற யாவரும் கண்களை மூடி, நான் என்னுடைய பிரசன்னத்தை முடிக்கிறேன். கண்களை மூடி. கடைசியாக நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒதுக்கப்பட்டீங்களா, வெறுக்கப்பட்டீங்களா, தள்ளப்பட்டீங்களா, பரவாயில்ல, ஆண்டவருடைய வசனம் இன்னைக்கு உங்களை கட்டுகிறது. ஆண்டவரோட வார்த்தை சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, அப்பா சமூகத்துல வந்துருங்க, அப்பா என்ன மன்னிச்சிருங்க. தேவனை விட்டு நீ தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்தில் ஒரு ஆண்டவரோடு ஒப்புரவாயிருங்க. அப்பா, நீங்க என்ன வழி நடத்துகிறத நான் உணரணும்ப்பா, நீங்க என்ன வாழ வைக்கிறத நான் உணரணும். என் சொந்த பலத்தினால, என் சொந்த சுயத்தினால நான் செய்து பார்த்தேன், எதுவும் முடியலப்பா, எதுவும் நடக்கல, எல்லாமே இழந்த சூழ்நிலையில நிற்கிறாண்டவர, எல்லாமே என்ன ஒதுக்கிற சூழ்நிலை நிற்கிறப்பா. நீங்க சொன்னீங்களே, என்னை கைவிட மாட்டேன், என்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னீங்களே அப்பா, நீங்க என்ன வழி நடத்துகிறத நான் உணரணும், நீங்க என்ன வழி நடத்துகிறத நான் உணரணும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவங்க மாத்திரம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பாவை பார்த்து சொல்லணும், உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உண்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உண்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. சொல்லுவீங்களா? நீ போதும் என் வாழ்விலே
நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கிறதை என் கண்கள் பார்க்கணும்னு சொல்றவங்க மாத்திரம் சொல்லுங்க. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. உம்மை போல படைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள அமர்ந்தேன். யாரெல்லாம் உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. என் அன்பான ஜனமே, இப்போது எல்லா பாதைகளுமே ஆண்டவரோடு இருக்கிறார். சபையை ஒருபோதும் கலங்காதே, பயப்படாதே இருங்க. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களோட இருக்கிறேன், நான் உங்களை வழி நடத்துகிறேன். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் உண்டு. நாம் பிரியமானவர்களே, என் தேவைகள் சந்திக்கப்பட்டாலும் சந்திக்கப்படாவிட்டாலும், என் வாழ்க்கையிலே என் ஆண்டவர் ஒரு 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 படி என்னை முன்னுக்கு கொண்டு போனாலும் கொண்டு போனாலும், மற்றவங்களுக்கு எது வேணாலும் முக்கியமா இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கையில நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. இந்த உலகமானது பணத்தை தேடி ஓடுகிறது, பொருள் ஆசையை தேடி ஓடுகிறது, சொத்துக்களை தேடி ஓடுகிறது, உறவுகளை தேடி ஓடுகிறது, பாசங்களை தேடி ஓடுகிறது. ஐயோ, இவங்க என் கூட இருக்கணும், ஐயோ இல்லைன்னா இவங்க என்னை விட்டு போயிருவாங்கள, இந்த வேலை என்னை விட்டு போயிருவேன், இந்த ஆசிரமம் என்னை விட்டு போயிருவேன், இந்த வீடு என்னை விட்டு போயிருவேன். இன்னைக்கு அநேக பேருக்கு உலகத்தின் மீது தான் எண்ணங்கள், உலகத்தின் மீது தான் கவலை, உலகத்தின் மீது தான் ஆசைகள். ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எது என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, எது எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில எல்லாமே நீங்க தான். எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய பிள்ளைகள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுங்களா? நீ போதும் என் வாழ்விலே இயேசையா,